அன்பர்களே, இன்று கடையம் ஸ்ரீ வில்வவனநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் தென்காசியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், அம்பாசமுத்திரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள கடையம் என்னும் ஊரில் உள்ளது. பிரம்மா சிவபெருமானிடம் வில்வக்கனி ஒன்றை பிரசாதமாக பெற்று அதனை 3 துண்டுகளாக்கி ஒன்றை கைலையிலும் மற்றொன்றை மேருமலையிலும் மூன்றாவதை பொதிகை மலை அடிவாரத்திலும் நட்டார். பொதிகை மலை அடிவாரத்தில் அந்த வில்வம் பெருமரமாகி வளர்ந்ததோடு அந்த பகுதியே வில்வ வனமாகியது. இந்த வனத்தில் ஈசன் சுயம்புவாக தோன்றி அருளினார். அவரை வில்வவனநாதர் என்னும் பெயர் சூட்டி பிரம்மா வழிபட்டார். சும்ப நிசும்பர்களை வதைக்க பாவம் தீர பார்வதி தேவி இங்கு தவம் செய்து பேரருள் பெற்றார். பாவம் நீங்கிய பார்வதி நிறம் மாறி பொன்னிறம் கொண்டவளாய் மாறினாள். தேவிக்கு ஈசன் நித்திய கல்யாணி என்னும் பெயரை அளித்தார். சிரவண மகரிஷி ஆலோசனைப்படி தயரதர் இங்கு வந்து வில்வவனநாதரை வழிபட்டு ஸ்ரீராமரை புத்திரனாக அடையும் பேறு பெற்றார். தயரதர் வழிபட்ட வில்வவனநாதரை ஸ்ரீராமரும் வழிபட்டு அவர் அருளினால் ராவணனை வென்றார். மகாகவி பாரதியார் இங்குள்ள குளக்கரையில் அமர்ந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்னும் பாடலை எழுதினார். பாரதியாரின் மனைவி செல்லம்மாள் பிறந்த ஊரும் இதுதான். இருவருக்கும் இங்கு திருவுருவ சிலைகளும் கலை மன்றமும் எழுப்பப்பெற்றுள்ளது. ராமநதி பாய்ந்தோடும் வளமான ஊர் இது. 1180 சடையவர்மன் விக்கிரம பாண்டியன் இந்த கோவிலை கற்றளியாக நிறுவி வழிபாடு திருவிழா நடைபெற வயல்களை தானமளித்தார். அதனால் இந்த ஊருக்கு விக்கிரமபாண்டிய நல்லூர் என்னும் பெயரும் ஏற்பட்டது. 1622 திருமலை நாயக்க மன்னரின் முதலமைச்சர் அரியநாத முதலியார் கோவில் எதிரே பிரம்மாண்டமான நீராழி மண்டபத்தோடு கூடிய தெப்பக்குளம், ஆஸ்தான மண்டபம், மணிமண்டபம் போன்ற திருப்பணிகளை செய்தார். நித்திய கல்யாணி அம்மன் பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கடகம் என்னும் தனது வளையலை வீசி எறிய அது விழுந்த இடத்தில் நீரூற்று தோன்றி வளப்படுத்தியது. கடகம் விழுந்த இடம், ஆகவே கடையம் என்று ஊரின் பெயர் ஏற்பட்டது. 3 நிலை ராஜகோபுரத்தோடு கிழக்கு நோக்கிய ஆலயம் இருப்பினும் அம்பாள் சன்னதி உள்ள சாலகோபுர வாசலிலே பிரதான நுழைவு வாயில். தலவிருட்சம் வில்வம், ராமநதி தீர்த்தம். கருவறையில் வில்வவனநாதர் சுயம்பலிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். அம்பாள் நித்திய கல்யாணி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். திருமணப்பேறு, மகப்பேறு ஆகியவை கிடைத்திட சுவாமி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள். விநாயகர், தேவியரோடு சுப்பிரமணியர், அதிகாரநந்தி, சூரியன், சுரதேவர், 63 சிரவண மகரிஷி, தசரதர், சப்தமாதர்கள், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூலை விநாயகர், லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், பைரவர், சனீஸ்வரர், நடராஜர், சந்திரன் ஆகிய சன்னதிகளும் சுற்றில் உள்ளன. சித்திரை மாதம் 10 நாள் பெருவிழா, ஆவணி மாதம் விழா, மகாசிவராத்திரி, நவராத்திரி, ஆடிவெள்ளி, திருக்கார்த்திகை, திருவாதிரை, பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி ஆகியவை இங்கு விழா நாட்கள். குடும்ப நலன்களை அருளி பெருவாழ்வு வாழ வைக்கும் கடையம் ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ வில்வவனநாதரை வழிபட்டு நலம் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.